ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆம், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும், உயர்விலும் தாழ்விலும், நெருக்கங்களிலும் கண்ணீரிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதை நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் தெசலோனிக்கேயர்களுடைய பொறுமை, உபத்திரவங்களில் காண்பிக்கிற பொறுமை, உபத்திரவங்களில் காண்பிக்கிற விசுவாசத்தை குறித்து மேன்மை பாராட்டி கூறினேன் என்று சொல்கிறார். ஆம், இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டோம். எல்லாவற்றிலும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். பாடுகளில் சோர்ந்து போகாதீர்கள். தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாவற்றிலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறார். சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற கடிதத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறான். தன்னுடைய உபத்திரவத்திலே, தன்னுடைய நெருக்கத்திலே. நாம் இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததின் நிமித்தம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை கடிந்து கொண்டதின் நிமித்தம் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு ஒப்படைக்கப்படுகிறான். அந்த கல்லெறிந்து மரண விளிம்பிலே அவன் காணப்படும் போதும் ஆண்டவரிடத்தில் தன் ஆவியை ஒப்புக் கொடுத்து கல்லெறிகிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும், இந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற சாபம் இவர்களுக்குள் வரக்கூடாது என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற எந்த உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் நாம் தேவனுடையவர்களாய், தேவனை சார்ந்து நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியை காணத்தக்கதாக, யாரால் இந்த சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்றால், தேவனுடைய வசனத்தால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய சத்தத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவோ, 73ஆம் சங்கீதம் 28வது வசனத்தில், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நாம் எல்லா நிலையிலும் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களால் எல்லா நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க முடியும், முறுமுறுப்பில்லாமல் வாழ முடியும். தாவீதினுடைய அநேக வார்த்தைகள் அப்படித்தான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அந்த சங்கீதம் 16:8 சொல்கிறார். விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன் என்று 17-15 வசனத்திலே சொல்லுகிறார். ஏன் நான் அசைக்கப்படுவதில்லை? கர்த்தருடைய சாயலில் திருப்தி அடைகிறேன். கர்த்தரினுடைய சுதந்திரம், கர்த்தரினுடைய பங்கு என்றெல்லாம் அவனால் எப்படி சொல்ல முடிகிறது? எத்தனை உபத்திரவங்கள் கண்ணீருக்கு மத்தியிலையும் ஒரே ஒரு காரணம், கர்த்தரை சார்ந்திருந்தான்.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறது நிமித்தம் அவனுக்குள் அந்த சந்தோஷம். இந்த கால வேளையிலே நமக்குள் துக்கங்கள் எழும்பும் போது, நமக்குள் வேதனைகள் எழும்பும் போது, மனிதர்களால் அநேக சூழ்நிலைகளால் இழப்புகளால் எழும்பும் போது கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தரை சார்ந்திருக்கும் போது நம்முடைய சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உயர்வானாலும் தாழ்வானாலும் நாங்கள் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.